அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, காலைக்கும் மத்தியானத்துக்கும் என்ன மெனு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்ன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். காலைன்றதே எப்பயுமே ஒரு பிஸியான ஒரு டைம்னே சொல்லலாங்க. ஏன்னா எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்குமே காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேகமாகவே ஓடுற அந்த டைமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் கழுவி எடுத்து வச்சாச்சு. அதோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அவல் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் ஊறினாலே போதும். கழுவிட்டு ஊற வைங்க, ஏன்னா அதில் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரகம், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், அதே மாதிரி முள்ளங்கியை போட்டுட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட வந்து ஒரு தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதே மாதிரி குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் இதோட சேர்த்துக்கலாம். இதில் மோஸ்ட்லி வந்து அதிகமாக வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்தோன்னா நம்மளுக்கு வந்து சாம்பார் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சைடு பை சைடு வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வேக வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து தாளித்து வச்சாச்சு. காயும் ரெடி ஆகிடுச்சு. மத்தியானத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ அவனோட கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உளுந்து, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதோட அவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதோட தேங்காய் துருவல், அதோட கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்க போகிறோம். இது இட்லி நம்ம பண்ணுவோம்ல அந்த மாதிரி மித்தடுனாங்க, ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உளுந்து, மிளகாய் வத்தல், இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு அதோடவே நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து புதினாவையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, கடைசியாக வந்து கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு அது கூடயே தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சைடு பை சைடு வந்து நான் வந்து இட்லி பொடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து, அதே மாதிரி கடலைப்பருப்பு, அதாவது உளுந்து வந்து ஒரு பங்கு எடுத்தோன்னா 1/4 பங்கு வந்து கடலைப்பருப்பு, அதே மாதிரி 1/4 பங்கு வந்து பாசிப்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் மிளகாய் வத்தல், அப்புறம் வந்து பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் சட்னி பவுட்ரு பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இட்லி பொடியும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். சைடு பை சைடு தோசையும் ஊற்றிடலாம். இப்போ வந்து ஆனியனை கேப்சிகம் போட்டுட்டு ஒரு தோசை போட்டாச்சு. அதோடையே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொடி தோசை பண்ணிடலாம். ஏன்னா பொடி அரைச்சாச்சு. சரி, ஓகே, பொடி தோசை ஒன்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொடி தோசையும் போட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. காலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சட்னியும் பொடியும் ரெடி பண்ணிட்டோம். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், அதோட வந்து காயும் ரெடி பண்ணியாச்சு. அவனுக்கும் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெடி பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வேலை கடன்னு முடிஞ்சிருச்சு. இந்த சைட் பை சைடில் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டீயை பிடிச்சிக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.